கலெக்டர் வந்தாச்சு. வணக்கம் கலெக்டர் ஐயா. வணக்கம். வணக்கம். அமைதியா இருக்க வேண்டிய இந்த கிராமம் இந்த மாதிரி சூழ்நிலை வர்ற அளவுக்கு நீங்க எல்லாம் நடந்துக்கலாமா? காவல்துறையினரால் அமைதி காக்கப்படும் இந்த கிராமத்தின் சூழ்நிலை உண்மையாக நடந்த சம்பவங்களின் சாட்சியாகும். முதலாளி, வா சத்தியவேலு, சொல்றதுக்கே வாய் கூசுதுங்க. அந்த மூக்க மகன் சின்னசாமி தோட்ட வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? தோட்டத்தையே மேயறானுங்க. புரியும்படியா சொல்லுடா. நம்ம ஜாதி பொண்ண காதலிக்கிறாங்க. 2 பேருமா மிளகா தோட்டத்துல கும்மாளம் போடுறாங்க. சின்ன காடை காதலாடா காதல். எதுக்காக அவனை அடிக்கிறீங்க? ஒரு ஆணும் பெண்ணு காதலிச்சா அதுல என்ன தப்பு? உன்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லடா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தாண்டா இந்த தண்டனை. தண்டிக்கிறதுக்கு நீங்க யாரியா? யாரா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், எங்க இனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க தாண்டா. கை நாட்டு போற பசங்க 4 எழுத்து படிச்ச உடனே எல்லாருக்கும் சரி சமம்னு நினைச்சு பேசுறானுங்க. பாத்தியா சின்ன காளை? பாருங்க, பையன் மேல இனிமே ஒரு அடி விழுந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எப்படின்னு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டுங்களா? எழுதுங்க. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கிற உன் கையை தரையில தனியா துண்டா விழும். ஐயா, அறியாத பையன் ஐயா, தெரியாம ஏதோ செஞ்சுட்டான். இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐயா. சின்ன காளை, அவன் என் காலையே பிடிச்சிட்டான்டா. இனிமே என் ஜாதிகார பொண்ணோட பழகுனது தெரிஞ்சது, சின்ன காளை உன் தோலை உரிச்சு விடுவான். பையா ஐயோ அக்கா சம்பவம் அக்கா. என்னடா? எங்க அப்பா வராரு, சைக்கிள் கொடுங்கக்கா. உங்க அப்பா எனக்கு என்ன தலையில 2 கொம்பா முளைச்சிருக்கு? சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு கேட்டல, ஒழுங்கா கவனிச்சா தானே? பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு. நிறுத்து சைக்கிள. எதுக்கு பிள்ளை என் பையன் சைக்கிள் வாங்கி நீ ஓட்டுற? இப்ப என்ன ஆச்சு? ஏன் கத்துற? உன் சைக்கிளை தூக்கி முழுங்கிட்டானா? உடைஞ்சு போச்சுடா. நீயா வாங்கி கொடுப்ப? காசு போட்டு டவுனுக்கு போய் சைக்கிள் வாங்கி கொடுத்தது என் பையன் ஓட்டுறதுக்காகத்தான், கண்டவங்க ஓட்டுறதுக்காக இல்ல. யோ, என்னமோ ஏரோப்ளேன் வெள்ள கொடுத்து வாங்கிட்ட மாதிரி குதிக்கிறியே. உன் பையன் சைக்கிள் எப்படிக்கா ஓட்டணும்னு கேட்டான், ஓட்டி காமிச்சேன். இந்தாயா ஓட்ட சைக்கிள் தூக்கி உன் தலைமையில வச்சுக்க. போயா. பத்திரமா பாத்துக்கிறது இல்ல, இனிமே தனியா அப்படி தெருவில் விடாத. எதுக்காக கண்ட குழந்தை எல்லாம் கையை தொட்டு தூக்குற? யாரு வீட்டு குழந்தை எப்படி போனா உனக்கு என்ன? ஊர்ல இருக்கிறவனால வேடிக்கை பாட்டு சும்மா போல, அது மாதிரி நீயும் போக வேண்டியதானே? ஆபத்துல இருக்கிற குழந்தை நின்று வேடிக்கை பாக்குறதுக்கு என் மனசு ஒண்ணு கல்லும் இல்ல மண்ணும் இல்ல. பச்சை குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? கீழ் ஜாதியில பிறக்கல, அதான் தப்பு. அதனால தொட்டு தூக்கணும்னா என் மேல கருப்பு வந்து ஒட்டிக்கிச்சா இல்ல பாவம் வந்து ஒட்டிக்கிச்சா? ஊர்ல எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுமா? ஊரை தூக்கி அடுப்புல போடு. பேச்சுக்கு பேச்சு பேசுறியா? பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன். என்ன எங்க தட்டு பாக்கலாம்? டேய் நிறுத்துடா. தாய் தகவல் இல்லாத பொண்ணாச்சே, தங்கச்சிக்கிட்ட பாசமா இருப்பமே இல்லாம அவளை போட்டு மொய் மொய்னு மொய்க்கிறியே. நான் ஒரு வார்த்தை பேசுறேன், 10 வார்த்தை பேசுறேன் உன் பேத்தி. இதுல நீ வேற வக்காலத்து. ஏன்டா எனக்கு தங்கச்சியா வந்து வாச்சாலும்?
என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவன் உடம்புல ஓடுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதேதான் எனக்கும் சந்தேகம். ஏய், பின்ன என்ன? எதுக்கு இப்படி ஜாதி வரி பிடிச்சு அலையற? வாய மூடிட்டு போடி உள்ள. நீ முதல்ல வாய மூடு. போடின்னு சொன்னா போயேன். பாரு பாரு, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். போடாங்க. முதலாளி வாங்க. என்னடா அப்படி பாக்குற? ஏய், தண்ணிக்கு தோஷம் இல்ல பொண்ணுக்கு ஜாதி இல்லன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்கடா. நான் ஏன் தெரியுமா இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கேன்? ஜாதி மதத்தை பார்த்தா வாழ்க்கை பூரா ஒரே ஒரு பொண்டாட்டி தாண்டா கிடைப்பா. இப்படி தினம் தினம் புதுசு புதுசா பார்க்க முடியுமா? அதனாலதான் நான் ஜாதியை பாக்குறது இல்ல. நீ ஏன் வெக்கப்படுற? அவன் பார்த்துட்டான்டா, அவன் நம்ம பையன்தான். நீ மேல போமா, போங்கிற போமா. சத்தியவேலு, நீ 100 நோட்டே பார்த்தது இல்ல? எக்கோ, ருக்மணி எக்கோ. என்ன சண்பகா? கோவளையில கொஞ்சம் தண்ணி கொண்டா. தண்ணி எதுக்கு? ஆஹா, சண்பகா, ஏன் கண் முன்னாலேயே பால்ல தண்ணி கலந்து எனக்கே ஊத்த போறியா? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? தினம் கள்ளி சொட்டு மாதிரி பால் ஊத்திட்டு வர, குடிக்க தானே தண்ணி கேட்டேன். போதும், உங்களுக்கு பால் ஊத்தினது போதும். இப்பவே கணக்கு பார்த்து காசு கொடுத்துருங்க. உங்க வாடிக்கை வேணா ஒண்ணும் வேண்டாம். அடேங்க அப்பா, மூக்குக்கு மேல கோவம் வந்துருண்டி. ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன், கோச்சுக்கிற பத்தியா? விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, சரி சரி, முதல்ல தண்ணியை குடி. கோவம் தண்ணி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பாலை முதல்ல ஊத்துறேன். அப்பா, ரொம்ப தான் கோவமா இருக்கா? என்னக்கா பக்தி பாடல் படிக்குது? வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்குமா? அதனடி அப்படி கேட்டுட்ட? என் பொண்ணு என்ன மாதிரியே தான். மத்த பொண்ணுங்க மாதிரி சினிமா பாட்டு கேட்கறவளா என் பொண்ணு? அந்த வகையில 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அதுலயும் கேபி சுந்தராம்பாள் பாட்டுன்னா என் பொண்ணுக்கு உசிறு. நீ ஊத்து பால. ஏக்கா, கேபி சுந்தராம்பாள் இந்த பாட்டு எப்பக்கா பாடினாங்க? அதானே, எப்ப பாடினாங்க? அவங்க ஒண்ணும் பாடல. பாடல பாடல. வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன? போய் தாண்டி சொல்லிட்டேன். ஆமா, வயசு வந்த பொண்ணு ஊருக்குள்ள தப்பா பேசிட்டாங்கன்னா நாளைக்கு காலம் பூரா விலை பார்க்காது பாரு. அதனாலதான். அடியே வள்ளி, என்னம்மா பாருங்க, முதல்ல இந்த பாட்டை நிறுத்து. நான் அதுல நல்ல சாமி பாட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு ஒன்ன யாரும் இந்த பாட்டு வைக்க சொன்னா? இந்த வயசுல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா கெட்ட கெட்ட கனவா வரும். ஏமா, அந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கு வந்திருக்கா? நீ பிறந்ததே ஒரு கெட்ட கனவுதான். ஏன் சண்பகம், கெட்ட கனவுன்னா என்ன? கெட்ட கனவுனா கெட்ட கனவு. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க, ஒரு பம்ப, அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலயம் வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேயை நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலா, எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய், இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்கள மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா, இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும்